கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போறோம். ஒரு சில பேர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பணம் கொடுங்க, நகை கொடுங்க, தங்குறதுக்கு சொந்த வீடு கொடுங்க, எனக்கு வசதி கொடுங்க, வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களுக்காக நம்ம தேவ பாதத்துல நம்ம ஜெபித்து இருப்போம். ஆனால் அதை நாம் பெற்றுக்கொண்டும் இருப்போம். நாம் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தேவன் அதை மறுக்கிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதை காட்டிலும் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, நமக்கு தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்கு தேவன் அன்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு அவர் பயமுள்ள ஆவியை தராமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்பு, பலம், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலை குறித்து நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். பவுல் ஒரு தீவுக்கு போறாரு. நான் சுருக்கமா சொல்றேன். அந்த தீவுல ஒரு நெருப்பு விறகுலாம் போட்டு நெருப்பு கொளுத்துறாங்க. அதை சுத்தி அந்த அனலுக்காக. அப்போ பவுல் சில விறகுகளை எடுத்து என்ன பண்றாரு, அந்த நெருப்புல போடும் பொழுது அதாவது ஒரு விரியன் பாம்பு என்ன பண்ணிடுது, அவருடைய கையை கவ்விக்கொள்ளுதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அது அடுத்த வசனத்திலேயே அழகா விஷப்பூச்சி அப்படின்னு இருக்கும். அவன் கையில தொங்குறத சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. அவ்வளவுதான், அந்த விரியன் என்ன பண்ணிடும், இப்போ அவனை கடிச்சிரும். இவன் ஏதோ பெரிய பாவம் பண்ணி இருக்கிறான், இவன் ஏதோ ஒரு தவறு பண்ணி இருக்கிறான், அதனால தான் இவனுக்கு இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற ஜனங்க பார்க்கும் பொழுது பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பூச்சிய ஒரு உதறி அந்த தீயில அவர் போடுறாரு. ஹல்லேலூயா. அந்த கடிச்சதற்கான, அது கவ்வினதற்கான, அது தொட்டதற்கான எந்த ஒரு அடையாளம் கூட அவருடைய சரீரத்துல காணப்படவே இல்லை. வீக்கமோ வரல. உடனே அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உடனே வீங்கி போயிடும், உடனே விழுந்துருவான், செத்துருவான், அப்படியே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓ இவன் தேவனோ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பலனை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை உதறி தள்ளுகிற பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், பிரச்சனைகள் என்று சொல்லி உங்களை கவ்வ நினைக்கிற எல்லா சர்வத்தையும் எல்லாவற்றையும் அக்கினியில உதறி தள்ளுகிற ஒரு பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்திலேயே ஒரு மனிதன் ஜுரத்தினால ரத்த கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்காக பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் கையை கவ்வி கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க அக்கினியில நீங்கள் எரிந்து போட்ட உடனே தான் உங்களுக்கு ஜெப ஆவி ஊற்றப்பட்டு அநேகருக்காய் நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மற்றவர்கள் மேல கைகளை வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர்கள் குணமாவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெலனுக்காக கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்க தேவனை உயர்த்துங்க. ஆமென். எவ்வளோ பெரிய மகத்துவத்தை, எவ்வளோ பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறாங்க தேவன் நமக்கு. ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான பெரிய பெரிய தலைவர்களிடத்துல ஒருத்தவங்க பேசிட்டாங்களே, பழகிட்டாங்கனாலே அவங்கள சுத்தி இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது அவர்கிட்டலாம் இவங்க பேசுறாங்க, அவர் கூடலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களை குறித்து பேசும் பொழுது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் சகலவற்றையும் வார்த்தையின் மூலம் உண்டாக்கின தேவனிடத்துல நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க உங்கள் கைகளை வைக்கும் பொழுது அநேக சுஸ்தமாகறாங்க. மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலையை நீங்க அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பலத்தோட இருங்க, தேவன் மேல அன்பா இருங்க. தெளிந்த ஒரு புத்தியுள்ள ஆவிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.